எனக்கு கம்மன் தோசை எப்படி பஞ்சு போல அடைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 3/4 ஆளாக்கு அளவு இட்லி அரிசி, அதுக்கப்புறமா 1/4 ஆளாக்கு அளவு பச்சரிசி, 1/2 ஆளாக்கு அளவு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஆளாக்கு ஃபுல்லாகவே இந்த கம்பு எடுத்து அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றி அலசிட்டு இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸி இல்லை கிரைண்டரில் போட்டு நம்ம ஆட்டி எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான கம்பு மாவு ரெடி ஆயிரும். இது 3 பேர்லேருந்து 4 பேர் சாப்பிட்றதுக்கூடிய அளவு. பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு அழகாக வந்திருக்குது. இதை தோசை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பஞ்சு போல் கிடைக்கும். நான் மீடியமாக புளிக்கும் போதே எடுத்து நான் தோசை ஊற்றிட்டேன். ஏன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால இந்தளவு புளிப்பு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே எனக்கு நல்லா சூப்பர் சாஃப்டாக பஞ்சாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.